Sreeji channel. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரேயாவுக்கு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸ்ரேயாவுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே. ஸோ எல்லோரும் என்கிட்ட கேட்டிங்க நீங்கள் vlog போடுங்க. நான் சொன்னேன் எங்கேயும் போகலைன்னு. பட் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் சடனாக பிளான்ஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட் 1 hour முன்னாடி தான் டிசைட் ஆச்சு, சரி ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீஜிக்கு வந்து லீவ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக சடன்லி தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ரேயா வந்து ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தால் அங்கே தூங்கிட்டு இருக்கா. நான் அதுக்குள்ளே ஒரு 1 hour தூங்குவா. ஸோ நான் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். சும்மா ஒரு சடன் பிளானிங். ஸோ அது எப்படி சும்மா என் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்ரேயாவோட ட்ரெஸ்ஸஸ் இதில் வந்து இந்த பேக்கில் ஸ்ரேயாவோட என்னோடய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நான் பேக் பண்ணுறேன். ஸ்ரீஜியோட ட்ரெஸ் வந்து தனியாக பேக் பேக்கில் வச்சுக்குவாங்க. ஸோ ஜஸ்ட் 2 days தான். ஸோ ஸ்ரேயாவுக்கு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஷாப்பிங் ஹால் நான் போடலை. ஸோ நான் வந்து சரி வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் ஹால் போடலை. பட் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் இது தான். ஸோ வீட்டில் போடுறதுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கினேன் ஸ்ரேயாவுக்கு, பர்த்டே ட்ரெஸ் இல்லாமல். ஸோ அதெல்லாம் தான் இப்போ அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ என்னென்ன பேக் பண்ணலாம், நம்ம கிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ கிட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஈவன் எனக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hours தான் நான் இருக்க பிளேஸ்லேருந்து. பட் இருந்தாலுமே நம்ம 2 days இருக்க போகிறோம். நம்ம ஒரு நாள் இருந்தாலுமே நமக்கு என்னென்ன தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் வேலை செஞ்சுட்டே உங்கள் கூட நான் பேசுகிறேன். சின்ன ஒரு கேஷுவல் vlog அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எல்லோரும். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நான் டிஸ்லைக்ஸ் பற்றி பேசினது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சௌந்தர்யா, எனக்கு சாரி என் பேர் ஞாபகம் அந்த பேர் சொல்கிறேன், சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அசோகன் அப்படி சொல்லிட்டு ஒரு நேம் இருந்துச்சு. அப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கேஷுவல் டாக் தாங்க, நான் ரொம்ப ஃபார்மலாக பேசல இந்த வீடியோவில். ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக் தான். ஸோ இதெல்லாம் ஸ்ரேயாக்காக வாங்கினது. நீங்கள் நினைக்கிங்க எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ். ஸ்ரேயாக்கு இது எல்லாமே வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸ் தான். பட் அவள் என்ன பண்ணுவான்னா தண்ணி குடிக்கிறப்போ ட்ரெஸ்ஸை நினச்சிக்குவா. ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ்ஸை அவள் மாற்றுவா. ஸோ வேறு வழி இல்லை. எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் 2 நாளைக்கு எனக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கே தெரியும், கிட்ஸ் கூட்டிகிட்டு போனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுக்கணும். ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்து தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன பேக் எடுத்திருக்கேன். நம்ம சார்ஜர்லாம் தேட வேண்டியதில்லை. ஹேண்ட்பேக்குள்ளே எந்த ஒரு குப்பையுமே போடக்கூடாது ஆக்சுவலி எப்போவுமே. ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீஜியோட சார்ஜர், அப்புறமா இது இருக்குது. ஸோ பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள். இப்படி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படியே எடுத்து நான் வச்சுருவேன். பிகாஸ் நான் மேக்கப் ரெகுலர் மேக்கப் பண்ணுறது வந்து இந்த பவுச்சில் இருக்குது. ஸோ எப்போவுமே இதில் தான் வச்சுக்குவேன். இது நம்ம போகும்போது அவசரமாக எடுத்து நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படியே பர்ஸோடு எடுத்து செக் பண்ணி நான் இப்படியே வச்சா போதும், முடிஞ்சுது. ஸோ அப்படி வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதில் ஒரு காம்பேக்ட் கன்சீலர் அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது மெடிசன்ஸ் பேக் பண்ணலாம். மெடிசன்ஸ் என்னென்ன எடுக்கணும், நான் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்குவேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏன்னா இப்போ மெடிசன்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பேராசிட்டமல். நாங்கள் என்னென்ன எடுத்துக்குவோமோ அதை தான் சொல்கிறேன்னா. ஸோ கிட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம சேஃபாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நமக்கும் மெடிசன்ஸ் வேணும். பிகாஸ் நம்ம ஊட்டி போகிறனால கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். பிகாஸ் கோயம்புத்தூர்லேயே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது சாயந்தரம் மேலே. இது நார்மல் பேராசிட்டமல். இது வந்து ஓஆர்எஸ்ங்க. இது வந்து குட்டீஸ்க்கு கொடுக்குறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ராவல் போது சில குழந்தைங்க வந்து வாமிட் பண்ணுவாங்க. வாமிட்டிங் சில டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட்டு இது வந்து நாக்கில் வச்சா வந்து கரைஞ்சிரும். ஸோ வாமிட்டிங் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்குறது தான். மோட்டோகெல்சி. ஸோ சளி பிடிச்சிருச்சுன்னா கொடுக்குறது. இது நான் சாப்பிட்றதுங்க ஃபோலிக் ஆசிட். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரசன். நம்ம பெரியவங்களுக்கு சளி தும்மல் இந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தால் சாப்பிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சலுக்கு சாப்பிட்றது. ஸோ நம்ம ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு சில பேருக்கு வயிறு எரிச்சல் ஆகும். ஸோ இதெல்லாம் காமன் ப்ராப்ளம். நமக்கு வெளியில் போய் ட்ராவல் பண்ணும்போது, வெளியில் ஹோட்டலில் தங்கி சாப்பிடும்போது இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். ஸோ அதுக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். என்னோடய பேக்கிங் ஓவர். ட்ரெஸ்ஸஸ் வச்சாச்சு, சார்ஜர்ஸ் எல்லாம் வச்சாச்சு, இது மேக்கப் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சாச்சு, மெடிசன்ஸ் பேக் பண்ணியாச்சு. இனி அவ்வளோதான். இனி ஸ்ரேயா அங்கே தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோதான். ஸோ அவளை எழுப்பிட்டு கிளம்பலாம். vlog கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இது